Hi, good morning students. I am Ilango. Today's topic properties of electromagnetic waves. மின்காந்த அலைகளின் பண்புகள். First property பார்த்தோம்னா electromagnetic waves are produced by any accelerated charge. தமிழில் சொன்னோம்னா முடுக்கிவிட்டப்பட்ட மின்துகள்கள் மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன. இது நம்ம என்ன பார்க்கணும்னா ஒரு ஆக்சிலேட்டட் சார்ஜ் தான் நம்மளுக்கு என்ன பண்ணுது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. சரிங்களா? மின்காந்த அலைகளை உருவாக்குகின்றன. நெக்ஸ்ட் செகண்ட் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் do not require any medium for propagation. ஸோ electromagnetic waves is a non-mechanical wave. தமிழில் சொன்னோம்னா மின்காந்த அலைகள் பரவுவதற்கு எவ்விதமான ஊடகம் தேவையில்லை. எனவே மின்காந்த அலை இயந்திர அலை அல்ல. அதாவது வேவ்ஸ் மூவ் ஆகிறதுக்கு எந்த ஒரு மீடியமும் தேவையில்லை அப்படின்றத இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஒரு மெக்கானிக்கல் வேவ் இல்லை அப்படின்றத நம்மளுக்கு இந்த இடத்துக்கு இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் டாபிக் electromagnetic waves are transfer in nature. This means that the oscillating electric field vector, oscillating magnetic field vector and propagation vector are mutually perpendicular to each other. தமிழில் சொல்லப்போனால் மின்காந்த அலைகள் குறுக்கலைகள் பண்புடையவை. அது பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கும். ஓகேங்களா? வெக்டார் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் பர்பெண்டிகுலர் ஈச் அதர் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. The propagation vector are mutually perpendicular to each other. ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இருக்கும். எது வெக்டார்? காந்தப்புல வெக்டார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காந்தப்புல வெக்டார், மின்புல வெக்டார் ஒவ்வொன்று பர்பெண்டிகுலர் ஈச் அதர் இருக்கும், செங்குத்தாக இருக்கும் அப்படி மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதுக்கு XYZ அப்படிங்கிற ஆக்சஸ் இந்த இடத்துக்கு எடுத்துக்கிறோம். ஏன்னா மின்புலம் என்ற காந்தப்புலம் இரண்டு முறையே Y அண்ட் Z திசையில் இருந்தால் மின்காந்த அலை X திசையில் பரவும். அதாவது X டைரக்ஷனில் ப்ரொபகேஷன் ஆகும் அப்படின்றத மீன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா XYZ ஆக்சிஸ் பேஸ் பண்ணி ஒரு கிராஃபிக்கல் டயக்ராம் ஒன்று எடுத்துக்கிறோம். ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா மூணுமே நம்மளுக்கு XYZ ஆக்சிஸில் இப்போ வெக்டார் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு வெக்டார் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா பர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கும். நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த கிராஃபிக்கல் டயக்ராம் எடுத்துக்கணும். இப்போ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு Y ஆக்சிஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு Z ஆக்சிஸ்லையும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ப்ரொபகேஷன் ஆகக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்த்தீங்கன்னா X டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகும். இது Y டைரக்ஷன், இது நெகட்டிவ் Y டைரக்ஷன். அதேமாதிரி இது X டைரக்ஷனா இந்த சைடு நெகட்டிவ் X டைரக்ஷன் இருக்கும். மின்புலம் காந்தப்புலம் ரெண்டையும் பார்த்தோன்னா Y அண்ட் Z திசையில் இருந்தால் நம்மள X திசையில் மின்காந்த அலை பரவும் அப்படின்றது. இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு Z ஆக்சிஸ் எடுத்துக்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது Y ஆக்சிஸில் ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி மூவ் ஆகி போயிட்டுருக்கோம். மறுபடியும் நெகட்டிவ் Y ஆக்சிஸ் வரும். ஓகேங்களா? எகெயின் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் Y ஆக்சிஸ்க்கு மூவ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு. அடுத்து என்ன பண்ணுறோம், இது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய ஏரியா. ஓகேங்களா? அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு ஏரியா அதோடைய வேவ்னு சொல்லும் இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய
ஏரியா இது. நம்ம ஏரியா இண்டிகேட் பண்ணுறதுக்கோசரம் அதை நம்ம ஏரோ மார்க் போட்டு வந்துட்டு அதை காட்டுறோம். சரிங்களா? எலக்ட்ரிக் ஃபீல்டு வெக்டார். இந்த சைடு நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ்லேயும் நம்ம ஏரோ மார்க் போட்டு அந்த ஏரியா வந்து இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே, இந்த ஏரியா இண்டிகேட் பண்ணியாச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு நம்ம இஜெட் ஆக்சிஸ்லேருந்து எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டை இஜெட் ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ்லேருந்து எடுத்துக்கிறோம். அகைன் வந்து பாசிட்டிவ் ஆக்சிஸ்லேருந்து மறுபடியும் நெகட்டிவ் ஆக்சிஸ்க்கு மூவ் ஆகுது. அகைன் மறுபடியும் பாசிட்டிவ் இஜெட் ஆக்சிஸு. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுனுடைய ஏரியா வந்து நம்ம தான் ஒரு ஏரோ மார்க் போட்டு இண்டிகேட் பண்ணிக்கிறோம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே பாருங்கள் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே வச்சு தான் நம்ம என்ன சொல்கிறோம், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து சொல்கிறோம். அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னு டைரக்ஷன் பாருங்கள் எக்ஸ்எக்ஸ்னு டைரக்ஷனில் இருக்கும். ஓகே, அது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த மேக்னெட்டிக் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்னுடைய டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷன் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கும். பி வெக்டர் அப்படின்ற இந்த இடத்துக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை மென்ஷன் பண்ணக்கூடியது. எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் பர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கும். ஓகேங்களா? சேம் ஸ்பேஸ் டிஸ்டன்ஸு. ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, electromagnetic waves traveled with the speed which is equal to speed of light in vacuum or free space. அதனை எப்படி சொல்லலாம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பீடு லைட் ஸ்பீடில் இருக்கும். லைட்னுடைய ஸ்பீட் c is equal to 1/√of epsilon naught nu naught. epsilon naught அப்படின்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், பெர்மிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃப்ரீ ஸ்பேஸில். nu naught அப்படின்னா பெர்மிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இதை நம்ம தமிழ் சொன்ன வெற்றிடத்தில் ஒளி செல்லும் வேகத்திற்கு சமான வேகத்தில் மின்காந்த அலைகள் செல்கின்றன. c is equal to 1/√of epsilon naught nu naught. அதே நம்ம இங்கிலீஷில் சொன்ன மாதிரியே தான். இந்த எப்சிலான் நாட் அதே மாதிரி இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா in a medium with the permittivity and permeability the speed electromagnetic wave is less than the speed in free space. இப்போ நியூ நாட் பெர்மிபிலிட்டின்னு சொல்லியிருப்போம், எப்சிலான் வந்து பெர்மிட்டிவிட்டின்னு சொல்லியிருப்போம். இதில் வந்துட்டு பாருங்கள், the speed of electromagnetic waves is less than speed in free space or vacuum, that is v less than c. வெற்றிடத்து மின்காந்த அலைகள் வேகத்தை விட விடுதிறன் எப்சிலான் உட்புகுதிறன் நியூ கொண்ட ஊடகத்தில் மின்காந்த அலையின் வேகம் குறைவாகும். ஏன்னா மீடியத்தை பேஸ் பண்ணி பார்க்குறப்ப அதனுடைய ஸ்பீடு வந்து சேஞ்சஸ் ஆகும் நம்மளுக்கு. அதுதான் கீழே வந்துட்டு அவருடைய ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க. ஈக்குவேஷன் ஃபார்மேட் வந்து நியூஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை வி. நியூஸ் ஈக்குவல் டு சி டிவைட் பை வி. சி அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகேங்களா? அதில் வந்து அதனுடைய ஸ்பீடு. வி அப்படின்றது ஒரு மீடியம், பெர்மிட்டிவிட்டி கூட ஒரு மீடியத்தில் அதனுடைய ஸ்பீடு. அதான் கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அந்த ஈக்குவேஷனை c is equal to 1/√.
epsilon nu naught v is equal to 100 by root epsilon nu. இப்போ nu is equal to c divided by v அப்படின்றது மேலேயே பார்த்தோம். அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், அகைன் நான் முடியும் இந்த இடத்துக்கு எழுதிக்கிறோம் epsilon naught nu. இப்போ டினாமினேட்டர் இருக்குது நியூமினேட்டர் போகுது அப்படின்னா நம்ம எப்படி எழுதலாம், nu is equal to root of epsilon nu divided by epsilon naught root of epsilon naught nu naught epsilon nu naught. இந்த epsilon divided by epsilon இருக்கு இல்லையா, epsilon divided by epsilon இருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி எழுதலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா epsilon r relative permittivity, அதே nu divided by nu naught அப்படின்னு இருக்கு இல்லையா, அதே relative permeability அப்படின்னு சொல்லிட்டு நியூ ஆர்னு சொல்லிட்டு அதை இண்டிகேட் பண்ணலாம். அப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலன் ஆர் நியூ ஆர் அப்படின்றது நம்மளுக்கு எப்படி வந்ததுன்னு தெரியுது. ஓகேங்களா? ஏன்னா எப்பயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு ஃப்ரீ ஸ்பேஸை விட மீடியத்தில் இருக்கிறப்ப லெஸ் தேனாக இருக்கும் அப்படின்றது இந்த இடத்துக்கு இந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டை பேஸ் பண்ணி நம்ம தான் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ நியூ ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் நியூ ஆர். எப்சிலான் நியூ வந்து என்னென்ன ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு சி அப்படின்றது ஃப்ரீ ஸ்பேஸில் இருக்கிற ஸ்பீடு, வின்றது ஒரு மீடியத்தில் இருக்கிறப்ப அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவனுடைய ஸ்பீட், அதை அந்த இடத்துக்கு இண்டிகேட் பண்ணி சொல்லியிருக்கு உங்களுக்கு. இதை பேஸ் பண்ணி பார்க்க நம்மளுக்கு நியூஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எப்சிலான் ஆர் நியூ அப்படின்னக்கூடிய ஈக்குவேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் ஆர் நாட் டிஃப்ளெக்டட் பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஆர் மேக்னெட்டிக் ஃபீல்ட். எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டால் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் டிஃப்ளெக்ட் ஆகாது. தமிழில் சொன்னோம்னா மின்காந்த அலைகள் மின்புலம் மற்றும் காந்தப்புலத்தால் விலகல் அடையாது. ஏன்னா இது வந்து சார்ஜ்லெஸ். ஓகே, நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கேன் ஷோ இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன் அண்ட் கேன் ஆல்சோ பி போலரைஸ்டு. இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு அது ஒபே பண்ணும். இன்டர்ஃபரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போலரைசேஷன் ப்ராப்பர்ட்டியை ஒபே பண்ணும் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸு. இது வந்து நம்ம 6th லெசனில் பார்க்கலாம். இதனோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்மளுக்கு +2ல் 6th லெசனில் டைஃப்ராக்ஷனை பற்றி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி, எனர்ஜி டென்சிட்டி. எனர்ஜி டென்சிட்டி associated with an electromagnetic wave propagating in vacuum or free space. ஒரு வேக்கம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் ட்ராவல் ஆகிறப்ப எலக்ட்ரோமேக்னெட் டென்சிட்டி அப்படின்னு நியூ ஈக்குவல் டு 1/ε0 E² அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது நியூ பி ப்ளஸ் நியூ இ. ஏன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், எலக்ட்ரிக் ஃபீல்ட், மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ். ஓகேங்களா? ரெண்டுமே நம்மளுக்கு ஈக்குவல் இருக்குன்னு சொல்லியிருக்கு. அதுதான் நியூ பி ஈக்குவல் டு நியூ இ அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? நியூ பி அப்படின்றது பார்த்தீங்கன்னா 1/, எனர்ஜி. எதனுடைய எனர்ஜி? எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய எனர்ஜி. இப்போ வந்து என்னோட ஈக்குவேஷன் ஃபார்மேட் எப்படி நம்ம டெரிவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நியூ ஈக்குவல் டு 1/2 எப்சிலான் E² ப்ளஸ் 1/2 நியூ நாட் B² அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம எனர்ஜி டென்சிட்டி அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம எப்படி டெரிவ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இப்போ நியூ இஸ் ஈக்குவல் டு நியூ பி, அதாவது ஈக்குவலான எனர்ஜி தான் அதுக்கு இருக்குன்றது நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி. ஓகேங்களா? இப்போ நம்ம எனர்ஜி டென்சிட்டி பார்க்குறப்ப நியூ யூ ப்ளஸ் நியூ பி, நியூ ஈக்குவல் நியூ ப்ளஸ் நியூ பின்னு சொல்லுவோம். அது ரெண்டுமே எப்படி இருக்குது? ஈக்குவலான எனர்ஜியில் தான் இருக்குது. ஸோ அதனால் நியூ இஸ் ஈக்குவல் நியூ பின்னு எழுதிக்கலாம். அப்போ நியூ இ ப்ளஸ் நியூ இ. அப்போ இது எப்படி எழுதலாம்? 2 நியூ இ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அப்போ 2 இன்ட்டு நியூ யூனுடைய வேல்யூ என்ன? 1/2 எப்சிலான் E². அப்போ 2 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு என்ன வரும்? u ஈக்குவல் டு எப்சிலான் E², எப்சிலான் E² கிடைக்கும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி என்ன பண்ணுறோம் நம்ம? நியூ ஈக்குவல் டு நியூ இ ப்ளஸ் நியூ பி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும்.
இப்போ என்ன பண்ணுறோம், நியூ இஸ் ஈக்குவல் நியூ பின்றதுனால யூ இஸ் ஈக்குவல் டு யூபி ப்ளஸ் யூபி, யூபி ப்ளஸ் யூபி, அவ்வளோதான். இப்போ என்ன டூ யூபி, யூபியினுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியும், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய எனர்ஜி. அப்போ 1/2 பி ஸ்கொயர் நியூ நாட் 1/2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா பி ஸ்கொயர் டிவைட் பை யூ நாட், பி ஸ்கொயர் டிவைட் பை யூ நாட், யூ இஸ் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் டிவைட் பை யூ நாட். இதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்தையும் நம்மளுக்கு சப்ஸ்டியூட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு யூ இஸ் ஈக்குவல் டு எப்சிலன் நாட் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/u நாட் பி ஸ்கொயர்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி பார்த்தோன்னா டென்சிட்டியோட ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், த ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஃபார் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ், மின்காந்த அலையின் சராசரி ஆற்றல் அடர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டினுடைய ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்னா இப்போ நம்ம என்ன சொல்லுவோம், நியூ அப்படின்றது நியூ இ ப்ளஸ் நியூ பி அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? அது என்ன ஆவரேஜ் பார்க்கணும்னா டிவைட் பை 2ன்னு சொல்லிட்டு எழுதுவோம். ஆனால் வந்துட்டு பாருங்கள், நியூ இ நியூ பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தானே? நியூ பி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லியிருக்கோம். அதே எலக்ட்ரிக் ஃபீல்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். இப்போ இந்த இடத்துக்கு என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அப்போ நியூ இ ப்ளஸ் நியூ இ அப்படின்னு எழுதலாம் இல்லையா, டிவைட் பை 2. அப்போ 2UE டிவைடட் பை 2. அப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா UE ஒன்லி. அப்போ ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வருது, UE. அப்போ UEன்றது நம்மளுக்கு என்ன, 1/2 எப்சிலன் நாட் இ ஸ்கொயர், 1/2 எப்சிலன் நாட் இ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு நியூ இ ப்ளஸ் நியூ பி டிவைட் பை 2. இப்போ என்ன பண்ணலாம், நியூ இ ஈக்குவல் நியூ பி தான். ஸோ அதனால் நியூ பி ப்ளஸ் யூபி டிவைட் பை 2, 2UB டிவைடட் பை 2. இப்போ 2 கேன்சல் ஆச்சுன்னா யூபின்னு தெரியும் நம்மளுக்கு, மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய எனர்ஜின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அது என்ன 1/2 நியூ நாட் 1/2 பி ஸ்கொயர் டிவைட் பை நியூ நாட். ஓகேங்களா? ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி அப்படின்றது என்ன பண்ணுறோம், யூஸ் ஈக்குவல் டு 1/2 எப்சிலன் நாட் இ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1/2 1/2 நியூ நாட் பி ஸ்கொயர். ஏன்னா ரெண்டு ஈக்குவல் தான் இருக்கும், அதான் அந்த இடத்துல இண்டிகேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, energy crossing for unit area for unit time and perpendicular to the direction of propagation of electromagnetic is called the intensity. Intensity I அப்படின்னு என்னதை பார்க்குறோம். ஓகேங்களா? இன்டென்சிட்டிக்கு வந்து நம்ம பாருங்க, டோட்டல் எலக்ட்ரோமேக்னெட்டிக் எனர்ஜி டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு டைம். இப்போ U டிவைட் பை T அப்படின்றத நம்ம பவர் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம், டிவைட் பை சர்ஃபேஸ் ஏரியா. தமிழில் சொல்லப்போனால் மின்காந்த அலைபெறும் திசைக்கு செங்குத்தாக உள்ள ஓரலகு பரப்பின் வழியே ஓரலகு நேரத்தை கடந்து செல்லும் ஆற்றலே மின்காந்த அலையின் செறிவு எனப்படும். ஐஸ் ஈக்குவல் டு யூசின்னு சொல்லுவோம். அதை நம்ம என்ன சொல்கிறோம், மொத்த மின்காந்த ஆற்றல் டிவைடட் பை மேற்பரப்பு இன்ட்டு நேரம். ஆற்றல் டிவைட் பை நேரம் மட்டும் தான் என்ன சொல்லுவோம், பவர் திறன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். திறன் டிவைட் பை மேற்பரப்பு. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி டென்சிட்டி பற்றி பார்த்தோம். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் மொமெண்டம், அதாவது எல்லா வேவ்ஸுமே எனர்ஜி கேரி பண்ணோம். அதே மாதிரி எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸும் வந்துட்டு எனர்ஜி அண்ட் மொமெண்டத்தை கேரி பண்ணுது. மற்ற அலைகளை போன்ற மின்காந்த அலைகளும் ஆற்றல் மற்றும் உந்தத்தை சுமந்து செல்கின்றன அப்படின்னு இந்த இடத்தை இன்டெக்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, இப்போ எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் எனர்ஜி U ப்ரொபகேட்டிங் வித் ஸ்பீட் c light velocity has linear momentum. அதை நம்ம எப்படி எழுதுகிறோம், எலக்ட்ரோமேக்னெட்டிக் லீனியர் மொமெண்டம் அப்படின்னா எனர்ஜி டிவைட் பை ஸ்பீட் U டிவைட் பை c அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ ரேடியேஷன் ப்ரெஷர்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம். ஏன்னா ரேடியேஷன் ப்ரெஷர் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்
the force exerted by an electromagnetic wave on unit area of a surface அப்படின்னா radiation pressure அப்படின்னு சொல்கிறோம். தமிழில் சொல்ல போனால் நேர்கோட்டு உந்தம் ஈக்குவல் டு ஆல்ட்ரல் டிவைட் பை வேகம் u டிவைட் பை c. தமிழில் கொடுத்துருப்பாங்க. ரேடியேஷன் ப்ரெஷர்ன்றது இந்த தமிழில் கொடுத்துருப்போம். மின்காந்த அலையினால் ஓரலகு பரப்பில் செலுத்தப்படும் விசை கதிர்வீச்சு அழுத்தம் என அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இப்போ ஒரு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன்ஸ்டன்ட் ஆன் ஏ மெட்டீரியல் சர்ஃபேஸ் இன்ஸ்டன்டாக கம்ப்ளீட்டாக அப்சர்வ் பண்ணிக்குது அப்படின்றப்ப நம்மளுக்கு வந்துட்டு எனர்ஜி டெலிவர்டு யூ அண்டு மொமெண்டம் இம்போர்ட் ஆன் த சர்ஃபேஸ். அப்போ மொமெண்டம் இம்போர்ட் ஆன் த சர்ஃபேஸ் எவ்வளோ பி ஈக்குவல் டு யூ டிவைட் பை சி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது லீனியர் மொமெண்டம் பி ஈக்குவல் யூ டிவைட் பை சி. தமிழில் சொல்லப்போனால் உலோக பரப்பின் மீது விழும் மின்காந்த அலை முழுவதும் உலோக பரப்பினால் உட்கோரப்பட்டால் செலுத்தப்பட்ட ஆற்றலானது பரப்பின் மீது செலுத்திய உந்தம் பி ஈக்குவல் டு யூ டிவைட் பை சி. இதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நான் வந்து அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு சொன்ன லாஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் இது வந்து ஃபுல்லி ரிஃப்ளெக்ட் பண்ணுது, டோட்டலி ரிஃப்ளெக்ட் பண்ணுறப்ப நம்ம வந்து எவ்வளோ மொமெண்டம் டெலிவர்டு டு த சர்ஃபேஸ் அப்படின்றது எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா டெல் பி ஈக்குவல் டு நியூ டிவைட் பை சி மைனஸ் ஆஃப் யூ டிவைட் பை சி ஈக்குவல் டு 2u டிவைட் பை சின்னு இருக்கும். எப்படி சொல்லலாம்னா, இது வந்து ஒரு சர்ஃபேஸ் இமேஜின் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்துட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் வந்து இன்ஸ்டன்ட் ஆகுது. இன்ஸ்டன்ட் ஆன உடனே என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா டோட்டலி வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் ஆகி டோட்டலி ரிஃப்ளெக்ட் ஆகிடுது. இது வந்து யூ டிவைட் பை சி. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆகிறதுனால தான் மைனஸ் யூ டிவைட் பை சி அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறோம். இதை என்ன பண்ணுறோம், யூ டிவைட் பை சி மைனஸ் ஆஃப் யூ டிவைட் பை சி அப்படின்னா நம்மளுக்கு மைனஸ் ப்ளஸ் ஆகிரும். அப்போ 2u டிவைட் பை சி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்சர்வ் ஆச்சுன்னா நம்மளுக்கு u டிவைட் பை சி தான். ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி கிராசிங் யூனிட் ஏரியா இஸ் நோன் எஸ் பாயிண்டிங் வெக்டார். இதில் வந்து பாயிண்டிங் வெக்டார் அப்படின்னு கூடிய நியூ ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு இருக்குது. என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா rate of flow of energy crossing unit area அது பாயிண்ட் வெக்டர்னு சொல்லுவோம். பாயிண்ட் வெக்டர் x vector is equal to 1 by nu naught e vector into b vector. e vector into nu vector னு சொல்லி பாயிண்ட் வெக்டர் யூனிட் பார்த்தோம்னா வெபர் மீட்டர் பவர் -2. பாயிண்ட் வெக்டரோட யூனிட் வெபர் மீட்டர் பவர் -2. இந்த சைடு பார்த்தீங்கன்னா தமிழில் கொடுத்துருக்கோம், அது கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கோங்க. டைரக்ஷன் ஆஃப் எனர்ஜி டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் தட் பாயிண்ட். அதாவது ஒரு புள்ளியில் உள்ள பாயிண்ட் வெக்டார் புள்ளியிலிருந்து இடம்பெயர மின்காந்த அலைகளின் திசையை கொடுக்கும். இது நம்மளுக்கு தெரிஞ்சது தான். ஃபிஃப்த் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ் கேரிஸ் நாட் ஒன்லி எனர்ஜி அண்ட் மொமெண்டம். ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் எனர்ஜி மொமெண்டத்தை கேரி பண்ணுன்னு சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இது ஏங்குலர் மொமெண்டத்தையும் நம்மளுக்கு கேரி பண்ணோம். அது மின்காந்த அலையானது ஆற்றல் மட்டம் உந்தத்தை மட்டும் இல்லாமல் கோண உந்தத்தையும் சுமந்து செல்கிறது அப்படின்றது சொல்லியிருக்கோம். சரிங்களா? இந்த 15 ப்ராப்பர்ட்டியும் ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் வேர்டு வந்து நான் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா அதில் எக்ஸ்ரேட்டு சார்ஜஸ் அப்படின்ற வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம்னா மீடியம், அது எந்த மீடியமும் அதுக்கு ப்ரொபகேஷனாக தேவையில்லை அப்படின்றது. தேர்டு ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் என்ன இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்ம டைரக்ஷன் ஆஃப் ப்ரொபகேஷனை பற்றி சொல்லுது. எலக்ட்ரிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலர் ஈச் அதர் இருக்கும் அப்படின்றதுக்கு இண்டிகேட் பண்ணுது. அதை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பீடு, அதாவது வேகத்தில் எவ்வளோ ஸ்பீடு இருக்கும், ஃப்ரீ ஸ்பேஸ் எவ்வளோ, மீடியம் வந்து எவ்வளோ ஸ்பீடு இருக்கும் அப்படின்னு சொல்லுது. ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி ஒரு ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஒரு மீடியத்தில் இருக்கிறப்ப அப்படி ஸ்பீடு. சிக்ஸ்த்து ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் டிஃப்ளெக்டட் நாட் டிஃப்ளெக்டட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். செவன்த்து ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும்
என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து காட்டுது? இன்டர்ஃபேரன்ஸ், டைஃப்ராக்ஷன், போல்ரைஸ்டு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 8th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா எனர்ஜி டென்சிட்டி. ஓகே, எனர்ஜி டென்சிட்டி பற்றி போகும். அடுத்தது 9th ப்ராப்பர்ட்டி சொல்ல வேண்டியதில் ஆவரேஜ் எனர்ஜி டென்சிட்டி. 10th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் நம்ம வந்துட்டு பாருங்கள் இன்டென்சிட்டி. ஓகேங்களா, இன்டென்சிட்டி அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். 11th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் லீனியர் மொமெண்டம். லீனியர் மொமெண்டம்ன்றது இப்படி இருக்கும். 12th படி சேம் அதே தான், அதனுடைய லீனியர் மொமெண்டம் பற்றி தான் சொல்லியிருப்பாங்க 12th ப்ராப்பர்ட்டிலையும். அதாவது அப்சர்வ் பண்ணிக்கிறப்ப எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸு மெட்டீரியல் இன்சிடெண்ட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறப்ப நம்மளுக்கு எவ்வளோ லீனியர் மொமெண்டம் இருக்கும், PCU/C. 13th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ரெஃப்ளெக்ட் ஆனுச்சுன்னா அதனுடைய எனர்ஜி டென்சிட்டி எப்படி இருக்கும். அதே மாதிரி 14th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் பாயிண்டிங் வெக்டார். 15th ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஏங்குலர் மொமெண்டத்தை ஒபே பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிலையும் இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் வந்துட்டு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் வெரி வெரி ஈஸி. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு